பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருந்தும் உங்கள் சுயாதீனத்தை துர்க்குணத்திற்கு மூடலாக கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பேதுருவை கொண்டு ஆவியானவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். சுயாதீனம் உள்ளவர்கள். சுயாதீனம் உள்ளவர்கள் என்றால் விடுதலையாக்கப்பட்டவர்கள், எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், சுதந்திரம் உள்ளவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் விடுவிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், விடுதலையாக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் மேல எந்த நுகமும் இல்லை. எல்லா நுகத்தின் கட்டுகளை கர்த்தர் உடைத்து அவனை விடுவிக்கிறார். இங்கே அந்த வார்த்தையை குறித்து சொல்லும்போது அந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல் தேவனுக்கு அடிமைகளாய் இருங்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகள், உண்மையான சுதந்திரம், உண்மையான சுதந்திரவாளி யார் தெரியுமா? தன் கால் போன போக்கிலும் தன் மனம் போன போக்கிலும் நடக்காமல் தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை முழுமையாய் ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தப்படி செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறான் தெரியுமா? அவன்தான் உண்மையான சுதந்திரவாளி. நான் விடுவிக்கப்பட்டு விட்டேன், கிருபையினால் மீட்கப்பட்டு விட்டேன், நீ நான் எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு பரலோகம் என்று வாழ்கிற வாழ்க்கை அல்ல ஒரு உண்மையான சுதந்திரமான வாழ்க்கை. தேவனுக்கு அடங்கி இருந்து தேவனுக்கு அடிமையா இருந்து, இங்கே அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுக்கு அடிமைகளாயிருங்கள். தேவன் நம்மை அடிமைப்படுத்தவில்லை, ஆனால் நாம் தேவனுக்கு அடிமைகளாய் இருக்க வேண்டும். என்னுடைய அவயவத்தை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் கண்கள் நான் விரும்புகிறதை அல்ல நீர் விரும்புகிறதை பார்க்கட்டும். என் வாய் நான் விரும்புகிறதை அல்ல நீர் விரும்புகிறதை பேசட்டும். என் காது நான் விரும்புகிறதை அல்ல நீர் விரும்புகிறதை கேட்கட்டும். என் கைகள் நான் விரும்புகிறதை அல்ல நீர் விரும்புகிறதை செய்யட்டும். என் கால்கள் நான் விரும்புகிற இடத்தில் அல்ல நீர் விரும்புகிற இடத்தில் நிற்கட்டும். இப்படி ஒவ்வொரு அவயவத்தையும் அவருக்கென்று அடிமையாய் ஒப்பு கொடுக்கும் போது நாம் உண்மையாகவே ஒரு சுதந்திரவாளியாய் நாம் வாழ்கிறோம். வேதத்தின்படி 2 குமாரர்கள் ஒரு தகப்பனுக்கு இருந்ததை லூக்கா 15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையாய் சொல்லியிருக்கிறார். 2 பேருக்குமே சொத்தை பிரித்து கொடுக்கிறார். 2 பேருமே அவங்க இஷ்டப்படி எப்படினாலும் வாழலாம். இளைய குமாரன் தன் ஆஸ்திகளை எல்லாம் சேர்த்து கொண்டு தகப்பனை விட்டு தூரம் போகிறான். மூத்த குமாரனோ தகப்பனுக்கு அடங்கி இருக்கிறான். மூத்த குமாரனுக்கு அப்படி போகலாம், மூத்த குமாரன் அப்படி தன் விருப்பப்படி வாழலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவன் தகப்பனுக்கு அடங்கி இருக்கிறான். வேதம் சொல்லுகிறது, அடிமையானவன் வீட்டில் நிலைத்திறான், குமாரனோ என்றென்றைக்கும் வீட்டில் நிலைத்திருக்கிறார். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? நம் இஷ்டப்படி நமக்கு தோன்றுகிறபடி வாழும் வாழ்க்கை தான் உண்மையான சுதந்திரமான வாழ்க்கை என்று. இல்லை, அவர் சித்தப்படி அவருக்கு அடங்கி இருந்து வாழ்கிற வாழ்க்கை தான். அந்த ரிசல்ட்டும் நமக்கு தெரியுமே. இளையகுமாரன் திரும்பி வரும்போது எந்த அடையாளத்தோடு வந்தா தெரியுமா? அடிமைங்கிற அடையாளத்தோடு. ஆனால் மூத்த குமாரன் இன்னும் வீட்டில் இருக்கிறான். தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்னுடையதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. அவன்தான் சுதந்திரவாளி, தகப்பனுக்கு அடங்கி இருக்கிறவன். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிருபையை தவறாய் பயன்படுத்தாதீர்கள், கிருபையை தவறாய் புரிந்து கொள்ளாதிருங்கள். எனக்கு தேவன் அதிகமாய் கிருபை கொடுப்பது என் அவயவத்தை அவருடைய நீதியை நடப்பிக்க அடிமையாய் ஒப்பு கொடுப்பதற்காக. தேவனுக்கு அடிமைகளாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, நீர் எங்களுக்கு தந்த சுயாதீனத்தை துர்க்குணத்துக்கு மூடலாய் கொண்டிராமல் உமக்கு அடிமைகளாய் இருக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.